ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளவுட் ஸ்டோரேஜ் பார்ட் 2 பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நம்ம யூடியூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப்பில் அப்டேட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு நம்ம வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவை நம்ம இப்போ யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். டவுன்லோட் ஆனதும் ஃபுல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ எடிட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டிலில் அந்த ஹேஷ்டேக் அனைத்தையும் இங்கே கொண்டாந்து போடணும். பாருங்கள், டைட்டில் கொடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. அதை சேவ் பண்ணிக்கிறோம். நம்ம சேவ் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ப்நெயில் வைக்க போகிறோம். இந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு பென்சிலில் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ தம்ப்நெயில் சூஸ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணால் தம்ப்நெயில் வந்துச்சு. டன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நம்ம சூப்பராக ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டோம். டைட்டில் போட்டோம், டிஸ்கிரிப்ஷன் போட்டோம். இன்னும் பப்ளிக் பண்ணல, போஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிளேலிஸ்ட்டு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு, இது ப்ரைவேட் கம்பெனி எல்லாத்தையும் போட்டாச்சு. ப்ரைவேட் கம்பெனி போட்டுலாம் எஸ்பிஐ ஜாப்ஸ் இது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டன் கொடுத்துங்க. அடுத்து ஹேஷ்டேக் கொடுக்கணும். இங்கே தான் ஹேஷ்டேக் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த சேவ் பண்ண ஹேஷ்டேக் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா allow the video and audio remaining, do not allow remaining கொடுத்துறீங்க. add paid promotion label, education comments on எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேவ்ன்றதை கொடுக்குறோம். எல்லா செட்டிங் பண்ணியாச்சு. இப்போ சேவ்ன்றதை கொடுக்குறோம். அப்படி ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆக மாட்டேது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஹேஷ்டேக்கை ரெண்டாக நம்ம பிரித்து நீங்கள் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, இது மேலெல்லாம் ப்ரெஸ் பண்ணியும் இத பாருங்க, டவுன்லோட் இமேஜ் இருக்குங்க பாத்தீங்களா. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு தடவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப ஆடியோவை கம்மி பண்ணி டவுன்லோட்ன்றத அகைன் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாருங்க டைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, இந்த பிளஸ் அடிஷனல் வீடியோ இருக்கு. இந்த போஸ்டை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு டாஸ்கா இருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் நம்ம அப்டேட் பண்றோம். டாஸ்க் பண்ணாலும் அவங்கவுங்க ப்ராசஸ் பாருங்க. நேம்ன்ற யூடியூப்னு போட்டோம், டிஸ்கிரிப்ஷனில் மை ஃபீட்பேக்னு போட்டோம், சூஸ் கேட்டகரி வந்து டெஸ்டிங் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் ஃபைல் நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்களா, அதை இங்கே சூஸ் பண்ணணும். கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, சப்மிட்னு கொடுத்துறீங்க. சக்ஸஸ்ஃபுல் ஆகும் பாருங்க. சப்மிட் பாருங்க, சக்ஸஸ்ஃபுல் சப்மிட். அவங்க பாருங்க கீழே வந்து நிற்கிது பாருங்க. நீங்கள் இப்போ பெண்டிங் இருக்குதுங்களா, ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும்.
இதோ பாருங்க, இப்போ பென் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடிட் பண்ணணும்னா இந்த பென் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நேமா டிஸ்கிரிப்ஷனா என்னன்றதை எடிட் பண்ணணும், எடிட் ஃபைல் அப்லோடுன்றதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ணிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃபஸ்ட் வீடியோ போட்டோம், இது ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது செகண்ட் வீடியோ. ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கும். ஓகே, தேங்க்யூ.